ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வரைஞ்சி வச்சுக்கணும், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்காச்சு, கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் என்னென்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அப்போ தான் அந்த கவுச்சி வாசனைலாம் போகும். அப்புறம் மிளகாய்த்தூள்,
ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நீங்கள் வந்து குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஒரு முழு தக்காளியை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு தக்காளி போட்டு இதில் நல்லா குழம்புல புழிஞ்சு விட்டுக்கலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா காயணும். கடாய் நல்லா காயணும். கடாய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுனால இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அந்த கடுகு நல்லாவே படப்படன்னு பொரிய போது பாருங்கள். வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரியுது பாருங்கள். வெங்காயம் இஞ்சி நசுக்கி வச்சுருந்தாலே அதையும் போட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், பொன்னிறமான கலருக்கு ஆனியன் மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. ஏன்னா நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மீனை நல்லா ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குழம்பும் கூட்டி வச்சுருக்கோம். சரிங்களா? அதுங்க நல்லா வதங்கிடுச்சு. மறுபடியும் நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு, கொத்தமல்லி ரொம்ப அந்த குழம்பையே நல்லா கமன்னு வாசனை கொடுக்கும். அதனால் கொத்தமல்லி போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கடாயில் வந்து ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறதுனால கரண்டி போட்டு முடுறாங்க. இல்லைன்னா அப்படியே மொத்தமாக ஊற்றிடலாம் கிண்ணத்துலேருந்து. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிடணும். ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆஞ்சி வச்ச மீனை போட்டு மீன் குழம்பு தயார் பண்ண முடியும். சரிங்களா? சரி, எல்லாருக்கும் ஒரு கொஷின்னு. இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணதுலேருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். இது என்ன மீனுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். சரிங்களா? எப்பவுமே வந்து முதல்லையே வந்து மீனை வந்து போட்டுறக்கூடாது. குழம்பு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க. இது என்ன மீனுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் த பிகினிங் நான் இது என்ன மீனுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த கொஷின் அவங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காக நான் அமைதியாக இருந்தேன். கண்டுபிடிச்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனோட பேர் என்ன? உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு கொதி வரணும். சரிங்களா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மீன் ஆட் பண்ணால் மீன் குழம்பு தயாராகிடும்.
இங்கே பாருங்கள், இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீனை ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், ஆஞ்சி வச்ச மீன், அதை 1 by 1 எடுத்து இதில் போட்டுடலாம். போடும்போது பொறுமையாக தான் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனை குழம்புல போட்டுட்டோம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சுண்டி வந்துடும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான மீன் குழம்பு, சவுத் இந்தியன் டிஷ் வந்து இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மீனோட பேரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.